இவன் பண்ணுறத பார்த்தா தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. உள்ள போய் வயசாகி கூட ஸ்லிப்பர் தொடுப்பல அந்த மாதிரி அடி வாங்கி கூட நான் வீட்டை விட்டு வெளியே போயிருந்தில்ல. ஒரே ஒரு பேச்சு திட்டிருந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டுக்கிறான் மச்சான். நான் மாதிரி ஜென்ரேஷன் பாரு. அதுக்கப்புறம் கத்தால வாக்கிங் போனமா இருந்துச்சுன்ட்டு அத்திரி புத்திரி கஷ்டப்பட்டு மூஞ்சி கிஞ்செல்லாம் தேய்ச்சி ஏஞ்சி வாட்ஸ்அப் மாமன் வாக்கிங் பண்ணாக்கா இந்த அங்கிளை பார்த்தா ஃபுல் ஷாக்கு. ஏன்னா நாக்கா அல்சூர் லேக் மேலே கடை வச்சுக்கிறார். வயசான காலத்தை கூட கஷ்டப்பட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஹெவி மச்சா ஹெர்பல் சூப்பு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நான் கூட 2 சூப் ஒரு ஜூஸ் ஆச்சுட்டு இங்கே பாருங்களேன் குரங்கு விதை. நம்ம ஏரியா அல்சூர் லேக் வந்தாலே ஃபுல் அட்வென்ச்சர் தான். 2 கிலோமீட்டர் 2 நிமிஷத்தில் எப்படி தாண்டுறதுன்னு நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும், அல்சூரில் இருக்கிற பசங்களுக்கு. இந்த வழியில் நடக்கிறவங்களும் சரி, இந்த வழி எனக்கோ தெரியும்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் அடிச்சுட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம், ஓட் மீல் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு முட்டை கூட கொமட்டை சாப்பிட்டு எங்கள் அக்காவுக்கு நாஷ்டா கொடுக்கணுமா இருந்துச்சு. அதே பேஜாரில் போய் எங்கள் அக்காவுக்கு நாஷ்டா கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்திருந்தோன்னா லஞ்சு ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. ஏன்னா நான் சிக்கனு கொஞ்சம் யோகட்டு ரைஸு கொஞ்சம் தால் வச்சு நீ ஹெவியாக சாப்பிட்டேன். எங்கள் மம்மி தூங்கலான்னு போகும்போது மகன் நாளைக்கு வீட்டில் ப்ரேயர் இருக்குதுப்பா, கொஞ்சம் ஃப்ரிட்ஜு எல்லா தொடின்னு சொன்னாங்க. தொச்சிட்டு இப்படி வந்து பார்த்தா ஃபுல் ஹண்டிங் தான் வீட்டில். என்னமானாக்கா அந்த நன்றியில் அதை எழுதி திருப்பி என் புது ஷர்ட்டோ புது ஷூவை கச்சி வச்சுக்குது மச்சான். ஏன்னா ஒன்று அச்சு சாவடிக்கத்தான் மனசில். ஏன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி பேஜாரு. அதனாலே ஒரு பேஜார்லேயே ஒரு ஸ்பூன் பீனட்டோ ஒரு டம்ளர் காஃபி ஆச்சுட்டு திருப்பியும் வாக்கிங் போய்ட்டு ஈவினிங். ஏன்னா நம்ம ஸ்டெப்ஸ் கோல் ஆகலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருந்தோன்னா யோகட்டெல்லாம் கொஞ்சம் மெஷர்மெண்ட் வச்சு ப்ரோட்டீன் போட்டு பாதாம் போட்டு சாப்பிட்டு ஜிம்முக்கு போயிட்டேன். ஏன்னா எலக்ட்ரோலைட்ஸ்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம், எனக்கு ப்ரோட்டீன் அதெல்லாம் தரேன்னு சொன்னுங்க. என்னான்னு தெரில, எனக்கு கொஞ்சம் கதை கூட புரியல. ரொம்ப அதிகமாக ஆசைப்பட்டனோன்னு எனக்கே ஒரு மாதிரி ஃபீல். ரொம்ப ஒரு விஷயத்த நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப ஆசைப்பட்டு ஐயோ எனக்கு கிடைக்குமே இந்த விஷயம்னு சொல்லிட்டு கொஞ்சம் குஷியாயிட்டாலே அந்த விஷயம் என் கை விட்டு போயிடும். அந்த மாதிரி தான் இந்த விஷயமா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்று எனக்கு அந்த ப்ரோட்டீனும் எதுவுமே கிடைக்கல அந்த ஸ்பான்சரு. பட் இருந்தாலும் ஓகே, நம்ம கடையில் வச்சு எலக்ட்ரோலைட்ஸ் வச்சே புஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஏன்னா கட்டிங்கில் இருக்கிறதுனால பயங்கர தலைநோவுது மச்சான். ஒர்க் அவுட் பண்ண க்ளீன் ஆகிறதுல ரொம்ப தெம்பே இல்லாத மாதிரி இருக்குது. நம்மளுக்கே ஒரு மாதிரி ஐயோ ஆகாஷ் நீயாடான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோம். பன்னீர் சிக்கனு வெஜ்ஜீஸு எல்லாம் சாப்பிட்டு ஒரு ஒர்க்கத்தை போடுற மச்சான். லைக்